தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான ஹேண்ட்பால் போட்டியில் 14 வயதிற்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பிரிவில் கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் அணி திண்டுக்கல் மாவட்ட அணியை வென்று மாநிலத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளது. கோவை மாவட்டத்தில் 14 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் முதல் முறையாக கோப்பையை வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்த மாணவர்களுக்கு பள்ளி சார்பில் மேள தாளங்களுடன் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கடந்த பிப்ரவரி 16, 17, 18 ஆகிய தேதிகளில் மாநில அளவிலான ஹேண்ட்பால் போட்டிகள் நடைபெற்றன. இதில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 37 பள்ளி அணிகள் பங்கேற்றன. இந்த நிலையில் 14 வயதிற்கு உட்பட்ட மாணவர்களுக்கான பிரிவில் கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி மாணவர்கள் அணி லீக் போட்டிகளில் வெற்றி பெற்று இறுதிப் போட்டியில் திண்டுக்கல் மாவட்டம் சேரன் வித்யாலயா அணியுடன் மோதினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் 15க்கு 16 என்ற கோல் கணக்கில் திண்டுக்கல் மாவட்ட சேரன் வித்யாலயா அணியை வீழ்த்தி கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. வெற்றி பெற்ற அணிக்கு தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கோப்பை, பதக்கம் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதையடுத்து 14 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் முதல் முறையாக கோப்பையை வென்று கோவைக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்த்து வெற்றி கோப்பையுடன் கோவை வந்த நரசிம்மநாயக்கன் பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் மற்றும் பயிற்சியாளர் தனக்குமார், மாணவர்கள் ரிதீஷ், மதன்ஸ்ரீ, முகமது அலி, முகமது ஜெய், இன்பராஜ், அன்பரசன், வருண், விதுன்குமார், வீரபிரசாத், குகநாதன், நவீன், சூரியபிரகாஷ், அபிஷேக் குமார் உள்ளிட்டவர்களுக்கு பள்ளி தலைமையாசிரியர் ரகுநாதன் மற்றும் பொதுமக்கள் சார்பில் மேள தாளங்களுடன் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது.